பார்த்தோன்னா இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து இதோட நம்மளது முடியுது. ஸோ நம்ம ஒரு க்ளோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி ஃபைல் எந்த ஃபைலுன்றதை எழுத மறந்துடாதீங்க. ஸோ ஹேண்டில் அப்படின்ற ஃபைலை தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். தென் இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்றதில் நம்ம வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளோட மறுபடியும் ஹேண்டில் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம இப்போ வந்து ரைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அந்த ஃபைல் வந்து இங்கே வந்து ரீட் பண்ணி நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து காட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டைம் போகும்போதும் அது வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றதுனால மறுபடியும் ஒரு எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது இந்த இடத்துல நம்மளோட ஃபைல் நேம் வந்து நம்ம கொடுத்துடணும். ஸோ ஃபைல் நேம் இப்போ வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டபிள்யூ கொடுத்துட்றேன். தென் இப்போ அடுத்த லைனில் இங்கே வந்து இப்போது நம்ம வேல்யூ என்னத்தை ரைட் பண்ணணும், எது ரைட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து இங்கே கொடுத்துடணும். எஃப் ரைட் அப்படின்றது ஈக்குவல் டு இந்த இடத்துல ஹேண்டில் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு டைமில் கரண்ட் அண்டர்ஸ்கோர் ஐஎன்சி அது இன்க்ரிமெண்ட் வேல்யூ. அது நம்ம ஹேண்டில் இப்போ கரண்ட் இன்க்ரிமெண்ட் இங்கே இது என்ன அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஃபைல் வந்து ரைட் பண்ண போகிறோம். எதில் அப்படின்னா ஹேண்டில் அப்படின்ற ஃபைலில், இந்த ஃபைலில் நம்மளோட ஃபைலில் அதாவது இப்போது என்ன வேல்யூ ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றது இங்கே நம்ம ஃபைல் ஹேண்டிங்லேயும் சொல்லியிருப்பேன். அதுவும் வேல்யூஸ் எல்லாம் எப்படி ரைட் பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து அதேமாதிரி இதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நம்ம ஏதாச்சும் பேர் போட்டு ஆட் பண்ணியிருப்போம் நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் டுட்டோரியல்ஸில். இங்கே வந்து அந்த ஆட் பண்ணுற வேல்யூ தான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிளில் நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் இங்கேயும் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த ஃபைலை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஹேண்டில் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக நான் எல்லாம் எழுதியாச்சு. 2 செட்டாக நான் காட்டுறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தோன்னா நார்மலாக நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும். இது கீழே எழுதியிருக்கிறது பார்த்தோன்னா நம்ம ஃபைல் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி அது வந்து நம்மளுக்கு அந்த ஃபைலில் அதை அந்த டெக்ஸ்ட் ஃபைலை சேவ் பண்ணி அப்புறம் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன். தென் வேல்யூஸ் வந்து 0 வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த கவுண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் கொடுக்கும்போதும் ஓவர் ரைட் பண்ணட்டுமான்னு கேட்கும். ஸோ அதனால் இப்போ பார்த்தோன்னா இந்த ஃபைல் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ப்ரௌசருக்கு போகிறேன். இப்போ நான் ஹிட்டுன்றதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எம்டியாக இருக்குது. நம்ம வேணால் இப்போ இது போய் ஒரு டைம் செக் பண்ணி பார்ப்போம். நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றதில் எக்ஸாம் ஃபோல்டருக்குள்ளார ஹெச்டி டாக்ஸ் அதுக்குள்ளார நம்ம அட்வான்ஸ்டு டுட்டோரியலில் புதுசாக க்ரியேட் பண்ண ஹிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல்ஸ்லாம் இருக்குது. நம்ம கவுண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா 1 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ போய்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் கவுண்ட் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம இந்த இடத்துல இந்த ஹிட்டுன்றது எம்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஏதாச்சும் எழுதவும் செய்யலாம். ஸோ எக்கோ பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை நார்மலாக எழுதுகிறேன். வெல்கம் டு ஸ்கை ஃப்ரீ அப்படின்னு எழுதுகிறேன். இது வந்து நம்ம அந்த வேர்டு வரணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இது நம்ம வந்து பாஸ்வேர்டு மாதிரி யூஸ் பண்ணியும் அதாவது லாகின் சிஸ்டம் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது நம்ம திங்க் பண்ணுறதை பொறுத்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெல்கம் ஸ்கை ஃப்ரீ மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கவுண்ட் பார்த்திங்கன்னா 3 அப்படின்னு இருக்குது. நம்ம வேணால் இந்த 3 அப்படின்றது ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளோட கவுண்ட்டில் இந்த எஃப் கரண்ட் வேல்யூ என்ன இருக்கோ அது வந்து நம்மளுக்கு வந்து எக்கோ பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எக்கோ பண்ணி அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹிட் கவுண்டரை வந்து க்ரியேட் பண்ணலாம் ஈஸியாக. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இது பார்த்தோன்னா ஹிட் கவுண்ட்டு நம்ம ஒவ்வொரு டைம் விசிட் பண்ணும்போதும் பார்த்தோன்னா இந்த பேஜை விசிட் பண்ண அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் கூகுள் அப்படி இல்லை. ஒவ்வொரு டுட்டோரியல்ஸுக்கும் தனித்தனியாக நம்மளுக்கு வந்து வியூ வந்து